தற்போது சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையை பார்க்கலாம். குத்துச்சண்டை அகாடமியினை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நடைபெறவுள்ள முதல் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க உள்ள SDATயின் வீராங்கனைகள் ரெட் கார்னர் வீராங்கனை தீபா, ப்ளூ கார்னர் வீராங்கனை ஷாலினி ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். SDAT நடுவர் நர்மதா, பயிற்சியாளர்கள் ரெட் கார்னர் கோச் சாந்தி, ப்ளூ கார்னர் கோச் அகிலாண்டேஸ்வரி ஆகியோருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தினை திறந்து வைத்து நமக்கு அளித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திகழ உள்ளது. இதனை நமக்கு அளித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என உங்களின் பலத்த கரவொலியுடன் வரவேற்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த அகாடமியில? நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. மாணவிகள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து அவரிடம் பேசலாம். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கு கொண்டு அகாடமியை திறந்து வைத்திருக்கிறார். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த குத்துச்சண்டை அகாடமி திறக்கப்பட்டிருக்கிறது. குத்துச்சண்டை வீரர்கள் வாழ்ந்த மண்ணில் அரசியல் குத்துச்சண்டையிட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் குறிப்பாக இந்த அகாடமி திறப்பு விழாவில் 300க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் குத்துச்சண்டை போட்டி நடைபெறவிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். இதோ கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன வசதிகள், என்னென்ன அம்சங்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறது? நிகழ்வு குறித்து விளக்குங்க. தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னையிலேயே பார்த்தோன்னா வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அனைத்து விளையாட்டுக்குமான சர்வதேச தரத்திலான மைதானங்கள் என்பது சென்னையில ஒரே நேரத்துல மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது சென்னையில மட்டும்தான் இப்படி அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கான சர்வதேச மைதானங்கள் இருந்தது. இருப்பினும் கூட தமிழகம் முழுவதுமே கூட பார்த்தாலும் கூட குத்துச்சண்டைக்கு என ஒரு மைதானம் தமிழகத்துல இல்லாம இருந்த நிலையில தற்போது முதல் முறையாக குத்துச்சண்டை போட்டிக்கு மட்டும் என தனியாக ஒரு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோபாலபுரத்துல 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த மைதானத்தை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே நேரத்துல 2 ரிம்கள் உள்ள மைதானத்துக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம வெளியே வீரர்கள் பயிற்சி செய்வதற்கென ஒரு ரிங், ஒரு உடற்பயிற்சி கூடம், அது மட்டும் இல்லாம 2500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை பார்க்கும் வகையில இந்த மைதானம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 2024ஆம் ஆண்டு இதுக்கான அடிக்கல் என்பது நாட்டப்பட்ட நிலையில ஒரு ஆண்டுக்குள்ளாக இந்த மைதானம் என்பது, இந்த குத்துச்சண்டை மைதானம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல தற்போது குத்துச்சண்டை வீரர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் கூட இந்த குத்துச்சண்டை போட்டியை அங்கீகரித்து ஒருங்கிணைத்து எடுத்து செல்லக்கூடிய தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்கம் என்பது தற்போது தமிழகத்துல செயல்படாம இருக்கு. அங்க உட்பிரச்சனை காரணமாக செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த விளையாட்டு போட்டியை ஊக்குவிக்கும் வகையில தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தற்போது இந்த மைதானத்தை கட்டியிருக்காங்க. விரைவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலமாகவே இங்கே வீரர்களை தேர்வு செய்து பயிற்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து விளையாட்டுக்குமே இப்ப எல்லா விளையாட்டுக்குமே சர்வதேச தரத்திலான மைதானம் சென்னையில இருக்கு. தற்போது குத்துச்சண்டைக்கும் ஒரு மைதானம் என்பது தற்போது சென்னையில அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சந்தானம். $8 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடைபெறும் முதல் குத்துச்சண்டை போட்டியை கண்டுகளித்து வருகிறார்.